நெல்லை நீதிமன்ற வாசலில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இப்ப 4 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களிடம் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை பற்றிய தகவல்கள் உண்டா? விவரிங்க. நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு இன்று காலையில ஒரு இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாதுகாப்பு பணியில நீதிமன்றம் முன்பு இருந்த நபர்கள் ஒருவரை பிடித்தார்கள். பிடித்து அவரிடமும் தனிப்படை விசாரணையாளர் நடைபெற்று வருகிறது. இந்த கொலை சம்பவம் நடந்த உடனேயே மாநகர காவல் ஆணையாளர் ரூபேஷ்குமார் மீனா சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு பணியை பலப்படுத்துவதற்கும் குற்றவாளிகளை உடனே பிடிப்பதற்கும் 3 தனிப்படைகளை அமைத்து உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து 3 தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளில் விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்போது இந்த கொலை செய்துவிட்டு தப்பி செல்ல முயன்ற தற்போது மேலும் 3 பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 3 பேரை பிடித்திருக்கிறார்கள். அதாவது அந்த தங்கமகேஷ், சிவா, மனோராஜ் ஆகிய 3 பேர் பிடிக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ஒரு கார் மற்றும் பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற வளாகத்தில் கொலை சம்பவம் நடந்த உடனேயே இந்த பாதுகாப்பு பணியில் இருந்த உய்காட்டன் என்ற உதவி ஆய்வாளர் பிடித்த ராமகிருஷ்ணன் என்பவரிடமும் தனிப்படை போலீசார் மற்றொரு இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் எதற்காக நடந்தது என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கீழ்நத்தம் பஞ்சாயத்துடைய உறுப்பினர் ராஜாமணி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இந்த கொலை சம்பவம் பலிக்கு பலியாக நடந்திருக்கலாம் என்ற தகவல் முதற்கட்டமாக வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து அந்த பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்படக்கூடிய நிலையில அறிவியல் பூர்வமான விசாரணையையும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். தடயங்கள் சேகரிக்கக்கூடிய பணியும் நடந்து வருகிறது.